ஆக்டர் விஜய் டு சிஎம் விஜய். நாம இப்ப பாத்துட்டு இருக்க விஜய் 2.0 அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விஜயோட தோற்றமும் நடவடிக்கையும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. நம்ம திரையில பார்த்த விஜய் ரொம்ப ஜாலியா ஆக்டிவா சுறுசுறுப்போட விஜய பார்த்திருப்போம். ஆனா இப்போ சிஎம் விஜய் ரொம்பவும் சின்சியரா டெடிகேட்டடா அரசு ஊழியர் போல செயல்படுற விஜய நம்ம பார்க்கவே ரொம்ப விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. எம்ஜிஆர் திரையில ஒரு தோற்றத்துல இருந்தாலும் சிஎம் எம்ஜிஆர் தனக்குன்னு ஒரு தனி தோற்றத்தை உருவாக்கி இருந்தாரு. ஜெயலலிதாவும் அதே போல தனக்காக அரசியல்ல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதே போல சிஎம் விஜய் ஆக்டர் விஜய்ல இருந்து சிஎம் விஜயா தனக்குன்னு தனித்துவமான தனி தோற்றத்தை உருவாக்கி சட்டமன்றத்துக்கு கோட் சூட்ல வர்றதுல இருந்து அரசு சார்ந்த பொது நிகழ்ச்சிகள்ல கோட் சூட்ல காட்சி அளிக்கிறதுல இருந்து அவரு தனக்குன்னு ஒரு பாணிய தனக்குன்னு ஒரு தோற்றத்தை அரசியல்ல தனக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த பிம்பம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎம் விஜயின் கான்வாய்கள் போறதுக்காகவும் சிஎம் விஜய் தன்னோட வீட்டுல இருந்து அலுவலக போற வழியில மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராதபடிக்கு தனக்காக தனியா ஒரு வழியை ஏற்படுத்தி போறது மிகவும் அழகாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. இத்தனை வருஷங்களா ஒவ்வொரு முதலமைச்சரும் வரும்போது மக்களுக்கு இடையூறாகவும் இடைஞ்சலாகவும் இருந்த விஷயத்த சர்வ சாதாரணமாக தீர்த்து வச்சிருக்காரு. தமிழகத்துல சிஎம் விஜய் இப்ப உருவாக்கி இருக்க கூட்டணி ஆட்சியும் தமிழக வரலாற்றிலேயே ராஜாஜிக்கு அப்புறம் கூட்டணி ஆட்சி அமையுது. இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்களா ஆக்கியிருக்கிறது ரொம்பவே பார்க்கவே அழகா இருக்கு. இந்த ஆட்சி நல்லாட்சியா தொடரணும். சிஎம் விஜய் ஒரு அரசு அலுவலர் போல வேலை செய்யும் அழகாகட்டும் எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்கு. போல 5 ஆண்டுகளும் அவங்க சிறப்பான ஆட்சியை தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். 717 டாஸ்மாக் கடைகளை மூடியதாகட்டும் 200 யூனிட் மின்சாரம் இப்ப ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அது போல ஒவ்வொரு திட்டமும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சி அமையணும். எந்த துறைக்கும் லஞ்சம் கொடுத்துதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்குது லஞ்சம் கொடுத்துதான் டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்ற நடைமுறைகள் இத்தனை வருஷமா இருக்கு. இதெல்லாம் மாத்தி அமைச்சா ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஆக்டர் விஜய் சினிமாவில மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது போல சிஎம் விஜயும் மிகப்பெரிய உயரத்தை தொடணும். நல்ல சிஎம் அப்படின்ற பெயர் எடுக்கணும். சிஎம் விஜயா ஆனதுக்கு அப்புறம் அரசியலுமே அவரோட படம் போல ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப த்ரில்லிங் ஆகும். தினம் ஒவ்வொரு ஆச்சரியமான விறுவிறுப்பான நிகழ்ச்சிகள் நடக்குது. அவரு ஆட்சியை ஒரு பக்கம் செம்மையா நடத்திட்டு வர அதே சமயத்துல தன்னோட அரசியல் உணர்வுகளையும் ரொம்ப அருமையா நகர்த்துறாரு. ஒரு பக்கம் திமுகவிலிருந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அதே சமயம் திமுகவை அது இரண்டா உடையுது. ஒரே சமயத்துல திமுக அதிமுக 2 கட்சியுமே அவர் வீழ்த்திட்டு அவரு தன்னுடைய அரசியல்ல முதலிடத்துக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவரோட அரசியல் நகர்வை பார்த்து விஜய்க்கு ஒன்னும் அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க, பிரமிப்பா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட அமைச்சரவையில விசிக முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளுக்கு அவர் இடம் கொடுத்திருப்பது மூலம் சமூக நல்லிணக்கம் சமத்துவமான ஆட்சி பெண்கள் அனைத்து பிரிவினருக்கும் அவரோட அமைச்சர்ல பங்கு கொடுத்திருக்கிறது ஒரு சமத்துவமான நல்லாட்சி அமையுன்றதுக்கு உதாரணமா இருக்கு. தமிழ்நாடு புதிய பாதை புதிய பயணத்தை நோக்கி திரும்பி இருக்கு. அரசியல்ல புதிய அத்தியாயத்தை எழுத இருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு நடிகரா இருந்த ஒருவர் முற்றிலும் தன்னை அரசியல்வாதியா மாத்திட்டு புதுசா செயல்படுது. இன்னொரு களத்துல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. சினிமால ஜெயிச்சது போலவே அரசியலும் அவர் ஜெயிச்சுட்டு ஆட்சியில பிடிச்சு அமர்ந்திருக்காரு. அவருடைய அமைச்சரவையும் புதுசு. தமிழ்நாட்டுல புதிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே புதுசா வந்திருக்காங்க. எல்லாருமே இளைஞர்களா வந்திருக்காங்க. இளைஞர்கள் நிரம்பிய அமைச்சரவையா இருக்கு. தமிழ்நாடு முன்னேற்றத்தை நோக்கி நகருதுன்றது இதை விட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. சமத்துவ ஆட்சியா சகோதரத்துவ ஆட்சியா தொடர விஜயின் ஆட்சி நல்லாட்சியா மக்கள் ஆட்சியா வாழ்த்துக்கள்.